ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க பிராங்க் சூர்யா பேசுறேன். பாப்பா இது உன் சேனல் இல்ல, இது டெக் பாஸ் சேனல். சரி மறந்துட்டேன். நம்ம BMW M Sport வந்து இந்த வாட்டியும் iQ13 கூட கொலாப் பண்ணிருக்காங்க. சோ நேத்து வரைக்கும் இந்த போனை நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு என்னங்கற இப்ப இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது சொல்றதுக்காக தான் வந்தேன். மத்தபடி இந்த போனோட ஸ்பெக் எல்லாமே இவங்களே சொல்லுவாங்க. யோ ஆரம்பியா சீக்கிரம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவும் போல பாக்ஸ்க்குள்ள போன், 120 வாட்ஸ் ஒரு சார்ஜர், டைப் C to டைப் C கேபிள், சிம் எஜெக்டர், வட தோசை எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு யூசர் மேனுவல் அவ்வளவுதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் சரி 2 நாள் இந்த போனை யூஸ் பண்ணீங்கல்ல, ஆமா. இதோட டிசைன் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஃபோன் டிசைன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பேக்கில் கொடுத்துருக்க BMW M Sportோட கலர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பேசிக்காக நான் கார் லவர்ன்றனால இந்த காரில் இருக்க லோகோ கலரே வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து போன மாடலில் வந்த மாதிரி அவ்வளோ கிரிப்பாக இல்லை, கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. ஸோ அவ்வளோவா யூஸ் பண்ணும்போதும் கம்ஃபர்ட்டாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அது என்னன்னா இதுல வந்து AG கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமா நல்லா இருக்குல்ல, அதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது கையில் உட்கார மாட்டேங்குது நினைக்கிறேன், வலிக்கு போயிட்டு இருக்கு. சைட்ல வந்து பெசல்ஸ்ல மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணும்போது தான் கவனிச்சேன், iQ12 வந்து இந்த கேமராவை சுற்றி இருக்க ஃப்ளாஷ் எப்படி இருந்துச்சுன்னா இந்த 5 ரூபாய் காயினை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் கிளாஸியா கம்மியான மாதிரி ஆமா, இருக்கு. சைஸை குறைச்சிருக்காங்க. அது என்னன்னா இந்த வாட்டி 30% சைஸை வந்து குறைச்சிருக்காங்களா, 3.25 mm கிட்ட. போன வாட்டி கொஞ்சம் 5 ரூபாய் காயின் சைடுல சொரசொரன்னு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம நல்லா வலுவலு அப்படின்னு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. சரி நீங்க யூஸ் பண்ணதுல டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லிருங்க. இதுல வீடியோ பார்க்கறதுக்கும் கேம் விளையாடுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாவே இருந்துச்சு. அண்ட் போன வாட்டி கம்பேர் பண்றப்ப இந்த வாட்டி டிஸ்பிளே கொஞ்சம் பெருசான மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இந்த டிஸ்பிளே வந்து 6.82 இன்ச்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் Q10 2K 144 Hzல அல்ட்ரா ஐ கேர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போன வாட்டி பீக் பிரைட்னஸ் 3000 nits கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி 4500 nits கொடுத்துருக்காங்க. 3000 அதிகம் தானே, 4500 வச்சு நம்ம என்ன பண்றது? இதெல்லாம் நீ அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமாப்பா? கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து சந்தோஷமா ஏத்துக்குவோம். ஆமா, iQ12 வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் தானே கொடுத்திருந்தாங்க. இதுல என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க? இதுல 3D அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இப்போ இந்த அல்ட்ராசானிக் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டையும் நார்மலான ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற போனையும் பக்கத்துல வச்சு நீ ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இதுலயும் உனக்கு டைம் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். அதே மாதிரி AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கனால வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ கலர்ஸும் டீசென்ட்டாவே இருந்தது. அப்புறம் கேமரான்னு பார்த்தோம்னா 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைட், 50 MP டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம், போன வாட்டி டெலஃபோட்டோல 64 MP கொடுத்தாங்க. சில அப்கிரேட் இருந்துச்சுல, ஆமா. அதே மாதிரி சில டவுன் கிரேட் இருக்க தான் செய்யும். இப்போ போன வாட்டி டிஜிட்டல் ஜூம்ல உங்களால 100x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும். ஆமா, இதுல 30x தான் பண்ணிக்க முடியும். ஓ இது வேறயா? ஆமா, இத பார்க்காம முட்டனே. ஆமா, நான் இன்னொன்னு கவனிச்சேன், இந்த மேக்ரோ லென்ஸ்ல 6x வரைக்கும் ஜூம் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா இந்த வாட்டி ஏன் அந்த மேக்ரோன்றதே ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்கானுங்க? அதுவும் ஒரு டவுன் கிரேட் தான். ஆனா இத வந்து ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி, அந்த ஃபிஷ் ஐ மோட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஏன் அதெல்லாம் எடுத்துக்க முடியும்? ஓகே ஓகே, அப்கிரேட். புரியுது. அப்கிரேட். சரி, போட்டோ வீடியோல ஏதாச்சும் யூஸ் ஆகுற மாதிரி அப்கிரேட் இருக்கா? போன வாட்டி கொடுத்த மாதிரியே 8K-வை 30 FPS-ல வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும், 4K-வை 30 and 60-ல வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா செல்ஃபில போன வாட்டி 16 MP கொடுத்தானா, ஆமா இந்த வாட்டி 32 கொடுத்துருக்கான். 32 MP-யா? அதே மாதிரி வீடியோவை 4K 60 FPS-ல வச்சு முதன் முறையா கொடுத்துருக்கான். அப்புறம் FunTouch OS 15 on Android 15 கொடுத்துருக்காங்க. அது கூடவே AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்க. சாரி ஒரு நிமிஷம், வேற சும்மாவே கால் பண்ணிட்டு ஒரே குஷ்டமப்பா குஷ்டமா. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், இந்த போன் அடிக்கும் போதெல்லாம் ஏன் பின்னாடி ஃபிளாஷ் எரிஞ்சிட்டே இருக்கு? ஏண்டா உன்னை கூப்பிட்டு 2 நாளா அந்த போனை யூஸ் பண்ண கொடுத்தா இந்த லைட் எதுக்கு எரியுதுன்னு உனக்கு தெரியாதா? இல்லங்க, இங்க ஃபிளாஷ்னு தனியா இருக்கு, ஆனா அந்த கேமரா சுத்தி ஒரு லைட் எரியுதுல, அது எதுக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இது பேரு மாடியூல் ஃப்ளோட்டிங் லைட். நீ கேம் விளையாடுறப்ப, மியூசிக் கேட்கறப்ப, இல்ல போன் வர்றப்ப எல்லாம் இந்த லைட் வந்து எரியும். இதுல மொத்தம் ஒரு 12 கலர்ஸ் இருக்கு. உனக்கு வேணுங்கிறத நீ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓ இதெல்லாம் இருக்கா இதுல? இது அவ்வளோ பெரிய ஃபீச்சர் ஒன்றும் இல்லப்பா. போதும். AI ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோமா? ஓகே வாங்க போலாம். AI ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா AI ஆப்ஜெக்ட் எரேசர், AI போட்டோ என்ஹான்சர், இன்ஸ்டன்ட் கட் அவுட், இன்ஸ்டன்ட் டெக்ஸ்ட், சர்க்கிள் டு சர்ச். அப்புறம் இந்த சாம்சங்ல பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி AI டிரான்ஸ்லேஷன் டியூரிங் கால், லைவ் டிரான்ஸ்கிரைபர், கால் பேக்ரவுண்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? ஏமா இப்போ சொன்னதெல்லாம் ஓகே, ஆனா இந்த கடைசியா ஒன்று சொன்னியே கால் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு, இதெல்லாம் ஒரு AI ஃபீச்சர்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் ரெட்மில 10 வருஷம் முன்னாடி கொண்டு வந்துட்டான். அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி? ஏய் இவ்ளோ பேசுறேல, கேம் விளையாண்டல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லு. ஆமா, இது சொல்ல மறந்துட்டேன். போன வாட்டி 5000 mAh கொடுத்தால, அதுவே வேற லெவலா சார்ஜ் நின்னுச்சு. ஆனா இந்த வாட்டி அதோட எக்ஸ்ட்ராவே நின்ன மாதிரி இருந்துச்சு. அது ஏன்? ஆமா, 6000 mAh கொடுத்திருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி தான பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். இது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 0 to 50% 14 மினிட்ஸ்ல ஏறுமா, 30 மினிட்ஸ்ல 100% வரைக்கும் ஏறுமா. இது நானும் சார்ஜ் பண்ணும்போது நோட் பண்ணேன். ஆனா போன வாட்டி 120 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்திருந்தாங்க, அப்போ ஃபோன் ரொம்பவே ஹீட் ஆச்சு. ஆனா இந்த வாட்டி அந்த ஹீட் ரெடியூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா போன வாட்டி வெறும் வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்திருந்தாங்க, இந்த வாட்டி 70
7K VC வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஓ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணனால தான் இந்த வாட்டி ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகல போல. அப்புறம் முக்கியமா நியூ ஜெனரேஷன் Adreno GPU 813 யூஸ் பண்ணிருக்கனால உனக்கு கேமிங் விளையாடுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். சரி இந்த ப்ராசஸர்ல எதுவும் அப்கிரேட் இல்லையா? ஏன் இல்ல, போன வாட்டி Snapdragon 8 Gen 3 கொடுத்தாங்களா, ஆமா. இந்த வாட்டி ஆண்ட்ராய்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா Snapdragon 8 Elite கொடுத்துருக்காங்க. ஓ அதனால தான் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சா? ஆமா இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன், அந்த ப்ராசஸருக்கும் இந்த ப்ராசஸருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? லாஸ்ட் டைம் ப்ராசஸரை விட 45% ஹையர் பெர்ஃபார்மன்ஸும் பவர் எஃபிஷியன்சியை 44% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, போன வாட்டியோட இந்த வாட்டி நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரி இந்த ஃபோனில் தான் கிரிப்பே இல்லைல்ல, சப்போஸ் தெரியாம கீழே போட்டா? அதுக்கு தான் ஃப்ரண்ட்ல ஸ்காட் சென்சேஷன் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கனால Okay. ஃபோனை கீழே போட்டாலும் உடையாது. இதை சொல்லிட்டு போட வேண்டியதானம்மா. அது மட்டும் இல்ல, இதுல 60 மந்த்ஸ்க்கு சேம் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா. சரி அதெல்லாம் ஓகே, இதில் ஐபி ரேட்டிங்லாம் எப்படி? இதுல IP68 to 69 கொடுத்துருக்காங்க. என்ன என்ன நீங்க தானே சொன்னீங்க IP69லாம் கொடுத்துருக்காங்க, அதான் டெஸ்ட் பண்ணலாம். 69க்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில் உனக்கு. நான்லாம் ஈவென்ட் போனப்போ அங்க ஒரு கண்ணாடி பெட்டி மாதிரி வச்சு இந்த போனை உள்ள வச்சுட்டாங்க. ஓகே. நல்லா மேல தண்ணியை ஊத்துனாங்க என் கண்ணு முன்னாடியே. நாங்க எடுத்து யூஸ் பண்ணேன், போன் சூப்பரா ஸ்மூத்தா யூஸ் ஆச்சு. என்னத்தையாச்சும் சொல்லிட்டு இருக்காத, நாங்க டெஸ்ட் பண்ணாம எப்படி நம்புறது? ஆமாப்பா ஒர்க் ஆகுது. அதானே நானும் சொன்னேன். ஆமா இந்த வெட் டச் டெக்னாலஜி ஏதோ அப்கிரேட் பண்ணதா சொன்னாங்களே, அது என்ன? எப்பவும் போல யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த போன் எவ்வளோ தண்ணியா இருந்தாலும் உங்களால வீடியோ எடுத்துக்க முடியும், ஈவன் கேம் கூட விளையாண்டுக்க முடியும். ஓ இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் ஃபெங்கல் போயல்ல PUBG மேட்ச் போட்டிருப்பேனே. இவ்வளோ அப்கிரேட் கொடுத்துருக்காங்களே, ஆனாலும் கிராஃபிக் சிப்ல காம்ப்ரமைஸே பண்ணாம சூப்பர் கம்ப்யூட்டிங் Q2 சிப் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நிறைய இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரி இந்த டச் மேட்டர்லாம் இருக்கட்டும், ஸ்பீக்கர்லாம் எப்படி? போன வாட்டி டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்தானா, இந்த வாட்டி சிமெட்ரிக்கல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதர் ஃபீச்சர்ஸையும் சொல்லிடுறேன். Wi-Fi 7 இருக்கு, Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டோரேஜ்? அதே தான். அப்போ பிரைஸ்? பிரைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட், அதை நான் இப்போ சொல்லிடுறேன். பேஸ் வேரியண்ட்டை 54,999க்கு லான்ச் பண்றாங்க. ஹையர் வேரியண்ட்டை 59,999க்கு லான்ச் பண்றாங்க. பேங்க் ஆஃபர்லாம் போக கொஞ்சம் பிரைஸ் கம்மியாகும். அப்போ போன மாடலுக்கும் இதுக்கும் வெறும் 2000 தான் டிஃபரன்ஸா? இன்னும் 2000னா உனக்கு கம்மியா? இந்த 2000K IP ரேட்டிங் நல்லா கொடுத்துருக்கான், AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கான், Snapdragon 8 Elite கொடுத்துருக்கான். அது போக இந்த பேட்டரி இருக்குல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல அப்கிரேட் தான். as a கன்சியூமரா உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதோட ஃபுல் வீடியோ ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க, போட்டுடலாம். டாடா.